Okay, second question. Say true or false. Every algebraic expression is an equation. அது எல்லா algebraic expression equation சொல்கிறாங்க. ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன வரணும் இஸ் ஈக்குவேட்டட் டூன்னு வந்திருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் ட்ரூ. இங்கே ஈக்குவேட்டோட ஈக்குவல் சைன் வந்தால் தான் அதுக்கு பேர் என்னது. இப்போ 3x + 2 இப்படி மட்டும் இருந்தால் அது வந்து ஈக்குவேஷன் கிடையாது. இது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இது வந்து ஈக்குவேஷனுங்கிற சொல்கிறாங்க. அது வந்து ராங். இங்கே ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு இங்கே ஏதோ ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கணும். ஈக்குவல் சைன் வந்தால் மட்டும்தான் இது என்னது ஈக்குவேஷன். அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இஸ் அன் ஈக்குவேஷன். எல்லா இது மட்டும் ஈக்குவேஷனாக இருக்குமா, ஈக்குவல் சைன் வந்திருந்தாது ஈக்குவேஷன். ஸோ இது என்னது ஃபால்ஸ். ஓகே, இப்போ செகண்ட் கொஷின். தி எக்ஸ்பிரஷன் 7x + 1 cannot be reduced without knowing the value of x. இது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ரெண்டுமே பாருங்கள், இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்மாக இருக்குது. இது வந்து ரெண்டுமே சேம் லைக் டேர்மா இல்லை. இங்கே 7x இருக்குது. இது வந்து இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். லைக் டேர்ம் கிடையாது. லைக் டேர்ம் நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். லைக் டேர்ம் கிடையாது. ஓகேவா? அப்போனா நம்மளுக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ரெடியூஸ் சிம்பிளாக பண்ண முடியும். இப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே 2 கொடுத்துருந்தாங்கன்னா 7 × 2 எப்படி எழுதலாம்? இப்போ எக்ஸோட வேல்யூ 2 கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 7 × 2 + 1 7 2s are 14 + 1 = 15. இந்த மாதிரி நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். அப்படி எக்ஸோட வேல்யூ கொடுக்கலின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த ஈக்குவேஷனை வந்து இந்த எக்ஸ்பிரஷனை வந்து என்ன பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது தான் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷன் 7x + 1 cannot be reduced without knowing the value of x. எக்ஸோட வேல்யூ தெரியாதப்போ என்ன பண்ண முடியாது, எக்ஸ்பிரஷனை ரெடியூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம், அதை ரெடியூஸ் பண்ணலாம். வேல்யூ வித்தவுட் நோயிங் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ கொடுக்காதனால நம்ம என்ன பண்ண முடியும், cannot reduced. அதனால் இது ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். டு ஆட் 2 like terms it is coefficients can be added. இப்போ லைக் டேர்ம்ஸை நம்ம ஆட் பண்ணுறப்ப கோஎஃபிஷியண்ட்டை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ரைட் பண்ணுற பாருங்க. இப்போ 7xங்கிறது ஒரு டேர்ம், இப்போ 6xங்கிறது ஒரு டேர்ம். ரெண்டுமே பாருங்கள் லைக் டேர்ம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, சேம் வேரியபிள் வந்திருக்கா. இப்போ இது லைக் டேர்ம், அது எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம், 7x 6x இதை ஆட் பண்ணுறப்ப நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எக்ஸோட இந்த கோஎஃபிஷியண்ட்டை தான் ஆட் பண்ணுவோம். அப்போ நான் 7 + 6 13 அந்த வேரியபிளை அப்படியே எழுதிடுவோம். அப்போனா நம்ம என்ன பண்ணுறோம், லைக் டேர்மாக இருக்கிறப்ப கோஎஃபிஷியண்ட்டை தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால இது ட்ரூ. ஓகேவா? இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும். ஓகே, தேங்க்யூ.